இரட்டை கொலை, ஏரியில் சடலம் வீச்சு, கதறி அழுவதற்கு கூட யாருமில்லாமல் கொலை வழக்கில் கைதான இளைஞர் சடலங்களை அடையாளம் காட்டும் காட்சிதான் இது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே கோனேரிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது முதல் மனைவி ஜெயந்தி. இவர்களுக்கு ஆகாஷ் என்ற மகன் இருக்கிறார். போதையில் அடிக்கடி தொல்லை கொடுத்ததால் பழனிசாமியை விட்டு அவரது மனைவி ஜெயந்தி பிரிந்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. கோழிக்கடையில் வேலை பார்த்து வந்த ஆகாஷ் தனது தந்தையுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் பழனிசாமி வேறு சமூகத்தைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். ஜெயலட்சுமிக்கு 18 வயதில் கனகவள்ளி என்ற மகளும் இருக்கும் நிலையில் பழனிசாமியுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் ஆகாஷ் கடந்த 16ஆம் தேதி முதல் தனது தந்தை பழனிசாமியையும் சித்தி ஜெயலட்சுமியையும் காணவில்லை என்றும் பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை என்றும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணையை முன்னெடுத்த போலீசாருக்கு ஆகாஷுக்கும் அவரது தந்தை பழனிசாமிக்கும் காதல் விவகாரம் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டது தெரிய வந்தது. மேலும் 17ஆம் தேதி அதிகாலை ஆகாஷ் தனது பைக்கில் 2 மூட்டைகளை எடுத்து சென்றான் என்றும் போலீசாரிடம் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். தான் கோழிக்கடையில் வேலை பார்ப்பதால் கோழிக்கழிவுகளை எடுத்து சென்று போட்டதாக கூறி போலீசாரின் கவனத்தை ஆகாஷ் திசை திருப்பினார். இதையடுத்து ஆகாஷ் காதலிக்கும் பெண் யார் என்று விசாரித்த போலீசாருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பெண் வேறு யாரும் அல்ல, தனது தந்தையின் 2வது மனைவிக்கும் முதல் கணவருக்கும் பிறந்த கனகவள்ளி என்ற இளம்பெண் என்பதும் இருவரும் காதலிப்பதாக கூறி தனிமையில் இருப்பதை கண்டுபிடித்த ஜெயலட்சுமி இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பழனிசாமியும் டேய் அவ உனக்கு தங்கச்சி முறையாவதுடா என்று கூறி ஆகாஷின் காதலுக்கு தடை போட்டுள்ளார். இதனால் இருவர் மீதும் ஆத்திரத்தில் இருந்த காதல் ஜோடி தங்கள் காதலுக்கு இடையூறாக இருக்கும் இருவரையும் தீர்த்து கட்ட திட்டம் தீட்டி உள்ளனர். அதன்படி 16ஆம் தேதி இரவு மது போதையில் உறங்கிக் கொண்டிருந்த தந்தை பழனிசாமியின் கழுத்தை கோழி வெட்டும் கத்தியால் அறுத்த ஆகாஷ் சப்தம் கேட்டு விழித்த சித்தி ஜெயலட்சுமியின் கழுத்தையும் அறுத்து கொலை செய்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தார். கொலை செய்த பின்னர் இருவரது சடலங்களையும் துண்டு துண்டாக வெட்டி தனித்தனி மூட்டைகளில் கட்டி பைக்கில் தூக்கிச் சென்று ஏகாபுரம் ஏரியில் வீசியதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆகாஷை பிடித்து சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் அவர் அடையாளம் காட்டிய இடத்தில் இருந்து மூட்டையுடன் மிதந்த இருவரது சடலங்களையும் மீட்டனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஆகாஷை கைது செய்த போலீசார் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக காதலி கனகவள்ளியை பிடித்து விசாரித்து வருகிறார்கள். முறை தவறிய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் போதைக்கு அடிமையான தந்தையையும் அவர் காதலித்து திருமணம் செய்த 2வது மனைவியையும் மகனே கண்டந்துண்டமாக வெட்டி கொலை செய்து உடல் பாகங்களை ஏரியில் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக எடப்பாடி செய்தியாளர் ஆதி நாராயணன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.